நோக்கி இன்று காலையில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முதலாக நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து முழு விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய கிழக்கில் தற்பொழுது போர் பதட்டம் நீடித்து வருகிறது. அந்த வகையில் ஈரானில் உள்ள தெஹ்ரான் முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் பல பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். இதற்கு எதிர் தாக்குதல் நடத்தும் விதமாக ஈரான் அமெரிக்க தளவாடங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகளை தொடர்ச்சியாக தாக்க தொடங்கியது. அது மட்டுமின்றி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் தளவாடங்களை தாக்கி அழித்ததில் உலகம் முழுக்க பெரும் போர் பதட்டம் அதிகரித்தது. குறிப்பாக ஏமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி இன்று காலையில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும். ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறிப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டதாகவும், நேகேவில் உள்ள பீஷேபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வான் பாதுகாப்பு எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் நேரடி தாக்கங்கள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. ஈரான் மற்றும் பிராந்திய பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்தால் நேரடி ராணுவ தலையீட்டத்திற்கு தயாராக இருப்பதாக ஏமன் ஹவுதி கிளர்ச்சி படைகள் நேற்று அறிவித்த நிலையில் இந்த முதல் ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது என ஈரானிய அரசு ஊடகமான பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மூலம் மேற்கு ஆசியா முழுவதும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த இஸ்ரேல் முனைவதாக ஏமன் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய திட்டங்களையும் அவற்றுக்கு பின்னால் இருப்பவர்களையும் எதிர்ப்பது பிராந்திய மக்களின் சட்டப்பூர்வமான உரிமை என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என ஏமன் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்த ஹவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் யாஹியா சரி, இஸ்ரேலின் அநியாயமான அடக்குமுறையான மற்றும் நியாயமற்ற நடவடிக்கைகள் உலக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றன என்று கூறினார். இந்நிலையில் இந்த போர் பதற்றம் மேற்கு ஆசிய நாடுகள் இடைத்தையும் அச்சுறுத்தி வருகிறது. ஏற்கனவே வளைகுடா நாடுகள் அமெரிக்கா மீது அதிருப்தியில் இருப்பதால் போர் நிறுத்த நடவடிக்கையில் அமெரிக்கா இறங்கியிருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. யுரேனிய செறிவூட்டலை கைவிட்டு ஈரான் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டுமென அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த நடவடிக்கைகளில் உடன்பாடு இல்லை என பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. ஈரானின் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் அமெரிக்காவின் போர் நிறுத்த உடன்படிக்கைகளுக்கு ஒப்புக்கொள்ள முடியாது என ஈரான் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் தங்களின் நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே போர் நிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழ்நிலைகள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் எந்த பதற்றமும் வேண்டாம் என ஒன்றிய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. பெட்ரோலிய அமைச்சர்கள் இது குறித்து பேசுகையில் அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களும் போதுமான கச்சா எண்ணெயுடன் இயங்கி வருவதாக தெரிவித்தார். மேலும் நாட்டில் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருப்பதாகவும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர்.